ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷாப் நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய என்ன மோட்டர்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் கிளச் வின் சீரிஸ்லேயே வந்து 5 HP வேரியன்ட் பார்க்க போகிறோங்க. நம்ம சிங்கிள் ஃபேஸில் 5 HP மாடல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாடல் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஸ்பெக் வருது, எப்படி யூஸ் பண்ணுற வீடியோ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் சார். இது வந்து 5 HP மோட்டர் சொல்றீங்க, சிங்கிள் ஃபேஸ்ல 5 HP மோட்டர் வருங்களா? ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் இந்த டவுட் இருக்குங்கண்ணா. மார்க்கெட்டில் வந்து 5 HP மோட்டரில் சிங்கிள் ஃபேஸ் வருமா நிறைய பேர் டவுட் இருக்குது. ஆமாண்ணா. இது பார்த்தீங்கன்னா 220 வோல்டேஜில் தாங்க வரப்போகுது. ஓகே. 5 HP மோட்டர் இருந்தாலுமே 220 வோல்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மோட்டர் வரப்போகுது. 220 பாத்தீங்கன்னா நார்மலா சிங்கிள் ஃபேஸுக்கு நம்ம வீட்டு கரண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. இந்த மோட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைண்டிங் வந்து பியூர் காப்பர் வைண்டிங் வரும். சரிங்களா? மோட்டர் ஆர்பிஎம் பாத்தீங்கன்னா 2800 ஆர்பிஎம் வரை வருங்க. 2800 ஆர்பிஎம்ல பியூர் காப்பர் வைண்டிங். உங்களுக்கு டபுள் சைடு இந்த கூலிங் ஃபேன் ஆப்ஷனோட வந்துடும். நீங்க பாருங்க, இங்க ஒரு ஃபேன் தெரியுதுங்களா? அதே மாதிரி சேம் ஆப்போசிட் சைடுல ஒரு ஃபேன் இருக்கு. பின்ன இதுல வந்து உங்களுக்கு இந்த வோல்டேஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்க. பாத்தீங்களா? இந்த டிஸ்பிளே எது கொடுக்குறாங்கன்னா, நம்ம வீட்டுல வந்து என்ன பவர்ல வந்து மிஷின் ரன் ஆகுது. இன்கேஸ் வந்து லோ வோல்டேஜ் வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் ஓவர் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வைண்டிங் வந்து அடிச்சு போகும். இன்கேஸ் வந்து ரொம்ப லோ வோல்டேஜா இருக்கு, மினிமம் 220 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 255 வரைக்கும் போகலாம். இப்போ 255க்கு மேல 270 280 போனா அது அப்நார்மல். அதே மாதிரி 200 கீழே வந்தாலுமே அப்நார்மல். அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மோட்டர் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஓகேண்ணா. இந்த டிஸ்பிளே இருக்கிற மூலியமா நம்ம வந்து இந்த மோட்டர் அடி வாங்குறது வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்க. பாத்தீங்கன்னா 2800 ஆர்பிஎம் சொல்றீங்க, ஆனா இந்த ஸ்பீட் எப்படின்னா, இந்த 2800 ஆர்பிஎம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த மோட்டர் வந்து, அதாவது 60 செகண்டுக்கு வந்து ஒரு 55 அடி வரை என்ன ஆகும்னா இந்த மோட்டர் வந்து ரன் ஆகுங்க. ரோப் தெரியுது பாத்தீங்களா? இந்த நம்ம மிஷின் ஆட்டோமேட்டிக்கா வந்து சாக்கெட்ல குத்துனாலே வந்து டிஸ்பிளே வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 2 சைடு கூலிங் ஃபேனும் ஓட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது போக நமக்கு வந்து எமர்ஜென்சி பட்டனும் கொடுத்துருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல்ல அப் டவுன் 2 சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பாருங்க, எமர்ஜென்சி ஆன்ல இருக்கு. சரிங்களா? நம்ம வந்து அப் அண்ட் டவுன் என்ன பிரஸ் பண்ணாலும் என்ன ஆகுதுன்னா உங்க மிஷின் வந்து ரன் ஆகாது. இது வந்து எதுக்கு இந்த பட்டனை கொடுத்துருக்காங்கன்னா, இன் கேஸ் ஏதோ அப்நார்மல் ஆயிடுச்சு, இல்லாட்டி என்ன ஆகுதுன்னா ஏதோ வந்து உள்ளுக்குள்ள வந்து ஏதோ ஒரு வயர் ஒன்னானா ரிமோட் அமுத்தும் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா மிஷின் ஓட அப்ப அந்த மாதிரி நேரத்துல வந்து அமுத்திக்கலாம். ஆமா, ஒரு லோடு மேல ஏத்திட்டாங்க, லோடு வந்து இறக்கணும். அந்த டைம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அமுத்தி வச்சுட்டு நம்ம வந்து லோடு இறக்கிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம அமுத்தாம வந்து என்ன ஆகும், தெரியாம வந்து அமுத்தவோ பிடிச்சோ தெரியாம போயிடும், மிஷின் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த அந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காம இந்த சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம அதே மாதிரி இந்த ரோப்ல பாத்தீங்கன்னா 8 mm ரோப் வருது. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா 8 mm ரோப் வருதுங்க. அதிகபட்சமா வந்து 40 மீட்டர் வரை வருது. 40 மீட்டர் பாத்தீங்கன்னா 130 அடி வந்து உங்களுக்கு வந்து இந்த மாடல்ல வந்து ரோப் வரும். இந்த மாடல் மிஷின் வந்து மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, பில்டிங் மேல மெட்டீரியல் ஏத்துறாங்க பாத்தீங்களா, கூட்ஸ். நம்ம நிறைய வீடியோ சொல்லி இருந்திருப்போம். நம்ம கடையில வந்து மெயினா வந்து அந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி இந்த லிஃப்டிங் ஃபீல்ட்லயே பாத்தீங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு வந்து ரொம்ப அதிகமா எல்லா மக்களும் வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து யூஸ் பண்ணக்கூடிய பொருள். அந்த தேவைக்கு உண்டான மோட்டர் நம்ம கடையில வந்து மெயினா பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனாலதான் நம்மள்ட்ட வந்து 2-3 வேரியன்ட்ல வச்சிருக்கோம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து 500 கிலோ வேரியன்ட் பார்த்திருப்போம், 1000 கிலோல பார்த்துருந்துருக்கோம். இப்போ இது வந்து 5 HP வந்து சிங்கிள் ஃபேஸ்ல வந்து இந்த வீடியோல பாக்குறோம். இன்னொன்னு வந்து ஹை ஸ்பீடு பார்த்திருந்தோம். இது வந்து ஸ்லோ ஸ்பீடு மோட்டர்லயே வந்து சிங்கிள் ஃபேஸ்ல 5 HP மோட்டர். உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து மோட்டர்ல வந்து வைண்டிங் வந்து என்ன பிரச்சனையும் வராது. உங்களுக்கு வந்து பியூர் இந்தியன் மேக்கு. உங்களுக்கு வந்து லைஃப் டைம் சர்வீஸ்க்கு வந்து உங்களுக்கு நம்ம ஸ்பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு சர்வீஸ் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துறோம். நான் வந்து இந்த மோட்டர்ல சைடு ஃபேன் வந்திருக்குண்ணா. இது ஆனா இப்போ வந்து நார்மலா வந்து எல்லா மோட்டர்லயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த ஃபேன் எது கொடுக்கணும், எந்த மோட்டர் நம்ம ஓடினாலும் ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை வந்து மோட்டர் வந்து வெளியே ஏத்துறதுக்கு வந்து இந்த ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மாடல் மோட்டர் பாத்தீங்கன்னா, இந்த பில்டிங் மேல மெட்டீரியல் ஏற்றும் போது காலையில ஒரு 10 மணிக்கு வேலை ஆரம்பிக்கிறாங்க வச்சுக்கோங்க, கண்டினியூஸா ஒரு 2 மணி நேரம் வேலை செய்வாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டீ டைம் வரும், மறுபடியும் வந்து ஒரு 2 மணி நேரம் கண்டினியூ வேலை செய்வாங்க. லஞ்ச் டைம் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 8 மணி நேரம் வேலை செஞ்சிருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி டைம் ஆகும்போது மோட்டர் வந்து என்ன ஆகும், அதிகமா உங்களுக்கு வந்து ஹீட் ஆகும். அப்ப அந்த ஹீட்டை வந்து என்ன பண்றதுக்கு ஈஸியா வெளியே கொண்டு வரதுக்கு டபுள் சைடு கூலிங் ஃபேன் எப்பவுமே என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து ரன்னிங்லயே இருக்கும். நம்ம சாக்கெட்டை வந்து ஜஸ்ட் நம்ம அந்த பிளக் பாயிண்ட்ல குத்துனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபேன் ரன்னிங்லயே தான் இருக்கும், ஆஃபே ஆகாது. இதனால உங்களுக்கு என்ன ஆகுனா, உங்களுக்கு மோட்டர் சீக்கிரம் வந்து என்ன ஆகாது, ஹீட் ஆகாது. ஹீட் ஆனாலும் உங்களுக்கு சீக்கிரம் வந்து வெளியே இழுத்து கொடுத்துரும். அது போக மோட்டருக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட் இருக்காது இந்த வைண்டிங் ரிலேட்டடா. ஏன்னா ஒரு மோட்டர் வந்து அப்நார்மலா வந்து ஹீட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, வைண்டிங் என்ன ஆயிடும், உள்ளுக்குள்ள வந்து அப்படியே புகஞ்சு போயிடும். ஆனா இந்த லிவர் ஆப்ஷன் எதுக்குன்னா, மேலே கீழே ஏத்துறதுக்கு வந்து உங்களுக்கு ரிமோட்லயே கண்ட்ரோல் இருக்கு. இது போக வந்து நம்ம மேலே ஏத்திட்டாங்க, இன்கேஸ் வந்து பவர் ஆஃப் ஆயிடுச்சு, ஒரு 5 ஃப்ளோருக்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, 2வது ஃப்ளோர்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பவர் ஆஃப் ஆயிடுச்சு, உங்களுக்கு எங்கேயுமே மிஷின் வந்து மேலே கீழே போகாது.
ஸ்டாப் அங்கே நிக்கும். ஓகே. ஆனா அது வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல விஷயமா தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியா இறக்குறதுக்கு வந்து இந்த லிவர் இருக்கு பாத்தீங்களா, ஜஸ்ட் ஒரு பிரஸ் பண்ணா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கிடும். ஆமா, மெதுவா அது வாட்டுக்கு இறங்கிக்கும். அந்த இந்த லிவர் கண்ட்ரோல் வந்து எப்படின்னா நம்மளோட ஹேண்ட் கண்ட்ரோல்ல இருக்கணும். இப்போ வந்து இன்கேஸ் இப்போ 4 வீலர் நம்ம வச்சிருக்காம பாத்துக்கோங்க, டீல ஒரு பெரிய ஸ்லோப் இருக்கு, ஸ்லோப்ல வந்து நம்ம வந்து ஃபுல் கிளட்ச் கொடுத்தோம்னா வண்டி ஃபுல் ஸ்பீட்ல போயிடும். ஃபுல் ஸ்பீட்ல போகும். ஓகே ஓகே. சேம் கிளட்ச் தான் நம்ம ஃபியட், ஆம்னி, ஈகோ அதுக்கு வர எந்த அந்த கிளட்ச் பிளேட்டோ அதே கிளட்ச் பிளேட் தான் நம்ம வந்து இந்த மாடல்ல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதுக்குன்னா எல்லா ஸ்பேர் A to Z எந்த ஸ்பேர் வேணாலும் நம்ம டாப் வேணாலும் கொடுக்க முடியும். ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. இதோட ஸ்பெக் மட்டும் சொல்லிருங்க. ஆனா இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ்ல 5 HP மோட்டர், டபுள் சைடு கூலிங் ஃபேன் ஆப்ஷனு, வோல்டேஜ் மீட்டர், மெயின் பாக்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் வந்துடும். இது போக வந்து 8 mm ரோப்ல அதிகபட்சமா 130 அடி, அதாவது 40 மீட்டர் வந்து உங்களுக்கு வந்து ரோப் வந்துடும். இது போக பாத்தீங்கன்னா சைடுல வந்து உங்களுக்கு இந்த கிளட்ச் பிளேட் வந்துடும். இது எல்லாமே ஃபுல் செட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வெயிட்டா வந்து ஒரு 50 கிலோ வெயிட் வந்துருங்க. இந்த மாடலோட வெயிட் வந்து 50 கிலோ வந்துடும். சிங்கிள் ஃபேஸ்ல 5 HP யோட வேரியன்ட் இது, சரிங்களா? இந்த மோட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ரோப்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 500 கிலோ எடுக்கலாம். அதுவே நீங்க டபுள் ரோப்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 கிலோ எடுக்கலாம். இந்த மாடல் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து யார்ட்டையுமே இருக்காது. சிங்கிள் ஃபேஸ் லைன்ல உங்களுக்கு 5 HP வேரியன்ட் வந்து நம்ம உங்களுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஏதோ இது மோட்டர் பத்தி ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிட்டு கேளுங்க. எல்லா ஊருக்கும் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா கொரியர் சர்வீஸ் இருக்கு. இல்ல நேர்ல வந்து வாங்குறவங்களுக்கு நேர்லயே பெஸ்ட் பேஸா பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ.